அது படுக்க வைக்குது. படுக்க வச்சிருக்கான். என்னது ஓ அடா எழுதுடா. பேரன்பு கொண்ட பெரியவர்கள், தாய்மார்கள், ஆண்டவர்கள், சிவமக்களே, கதை உள்ள கொண்ட இளைஞர்கள், வாலிபர்கள், முழு கிராமாம்ச மக்களோடுகளே, இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் கிராமத்தோட தலைவர்களுக்கும், கிராம நாட்ட மஞ்சத்தவர்களுக்கும், கோயில் விழா கண்டவர்களுக்கும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் ஆட்டுக்கார நலசங்கத்தின் சார்பாக சிறப்பான முறையில் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மகளும் சுய உதவியா குழுக்களுக்கும் அழுத்தமா சொல்ற என்ன வீட்டுல யாருக்கு வணக்கம் சொல்லணுமா இல்லையோ மகளிருக்கு பெரிய வணக்கத்தை சொல்லணும். இல்ல குழுவா விட்டு தீர்மானத்தை எழுதுறோம். எப்படி எழுதுவோம்? அடே சரோஷா, அடே விஷம், அடே அம்சம், அடி கேட்டியாடியே பபுலேஷன் எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாண்டி. அடி நம்ம மகளிர் குழுவை விட்டுட்டாண்டியே, மகளிர் குழுவை விட்டுட்டாண்டியே அப்படின்னு குழுவை விட்டு தீர்மானத்தை எழுதுறோம். வீட்டுல ஆம்பளைக்கு மரியாதை இல்ல, சுத்தமா இல்ல. எனக்கு உனக்கு மரியாதை இருக்கு. எனக்கு ஆமா. நீ வீட்டுக்கு போனா முன்னாடி விளக்கமா தத்துக்கு நிக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் முழு டீச்சர்ஸுக்கு வந்துருது இல்ல. ஓஹோ, நான் என்ன சொல்றேன், வீட்டுல பொதுவா ஆம்பளைக்கு மரியாதை இல்லைன்னா செட்டுக்காரன் என்ன உனக்கு மரியாதை இருக்கா வீட்டுல? இருக்கு. அதனால எதுக்கு ரெண்டு பல்லு வந்து கரைஞ்சு போய் கிடக்கு. அங்க போய் பார்த்தா தானே தெரியும் என்னது மரியாதை இருக்கா. வீட்டுல பொதுவா ஆம்பளைக்கு மரியாதை இல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? அதுக்குதான் மார்க்கெட் மார்க்கெட் மார்க்கெட்டு. மார்க்கெட்னா யாருக்கு? பெண்களுக்கு தானே. வீட்டுல ஆம்பளைக்கு மரியாதை இல்ல. என்ன காரணம் கேளு. என்ன காரணம்? ஒண்ணும் இல்ல. ஊர்ல தமிழகாரன் எடுத்துக்க, ஒரு தண்டாளகாரன் எடுத்துக்க, எவனாவது ஆம்பளைக்கு தமிழகாரனா எவன் தானே ஒருத்தரும் தர மாட்டேங்கிறாங்க. ஆம்பளைக்கு தமிழை கொடுத்தான்னா நேரா கீழே போடுள்ள போய் ஒயின் ஷாப்ல குத்து எடுத்துக்கிறானுங்க. அம்மா பணமே கட்ட மாட்டான். என்ன குத்து எடுத்துக்கிறான்னு கேளு. என்ன காரணம்? சூத்து தட்டினா வாய் திறக்கும் பாரு. சூத்து தட்டினா அது எப்படி வாய் திறக்கும்? சூத்து தட்டினா வாய் திறக்கும் தம்பி. அது இங்க பாரு சரக்கா அவசரமா சொல்றான் பத்தியா இல்லையா? நானே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் அனுபவம் இந்த போட்டு அவன் சரக்குன்னு சொல்லிட்டான் பாரு. சூத்து தட்டினா வாய் திறக்கும். சில பேருக்கு வந்து திறக்க தெரியாது, மூடி சுத்தி விடும். இந்த கம்பெனி திறந்து வந்து திறக்க முடியாது. சரி, பல்ல வச்சு கணக்கு 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 கணக்கடி கட்டி கிடப்பாங்க. சரி, இது கூட பரவாயில்ல. கடிக்கும் போது கிளாஸ் வர முடைஞ்சிடும். அப்புறம் புள்ளைய போட்டு வடிக்கிட்டு கிடப்பான். அதையும் விட மாட்டான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சரி பணத்தை கஷ்டப்பட்டு கட்டிடுவாங்க. அதனால பெண்களுக்கு வந்து எல்லா தமிழகாரனும் தந்தாக்காரனும் பணம் கொடுக்குறான். தவணை கொடுக்கும்போது பார்த்திருக்கியா? எப்படி கொடுப்பு கேட்கும்? எப்படி தவணை கேட்கும்போது பார்த்திருக்கியா? இந்த மாதிரி முந்தானியை போட்டுக்குவோம். இதுக்கு பேர் என்ன? புடவை. சட்டை சொல்ற மாதிரி என் தொடங்கி இருக்கிறான்னு இந்த மாதிரி முந்தானியை போட்டுக்கிட்டு இது வந்து தவணை கேட்கும். சரி, என்ன பொங்கலையே கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். ஆமா, கேப்பச்சு அப்துல்லா என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி என்ன பார்த்து கனவு காணு. அவர் எதுக்குறா சொல்றாரு, நான் எதுக்குறா சொல்றேன்? கனவு காணும். இப்ப என்ன பொம்பளை மாதிரி நினைச்சுக்கிட்டு இது தவணை கேட்கும் போது தமிழகாரன்ட்ட என்னங்க தமிழகாரங்க, நானும் 2 வாரமா பணம் கட்டிட்டு கிடக்குறேன், ஒண்ணு பணமே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு இது கேட்குவோம். சரி, அதுக்கு தமிழகாரன் சொல்லுவான், ஊருக்குள்ள என்னைக்கு மறுநாள் ஒண்ணு வந்ததோ ஒண்ணு வந்து கொரோனா. என்னது கொரோனா? இந்த ஊருக்குள்ள என்னைக்கு கொரோனான்னு ஒண்ணு வந்ததோ அது வந்து சரியா வசூலாகலாமா, உனக்கு அடுத்த வாரம் மாட்ட தாரேன். சரி, அப்படின்னு தமிழகாரன் சொல்லுவான். இது என்ன செய்வோம்? இந்த போட்டுக்கிற மத்திய கவர்மெண்ட் இருக்க பாரு. சரி, தமிழகாரன் நேரம் ஒரு எத்தம் மேல ஏத்தும். இவன் இன்னும் அச்சத்தை பாக்குற மாதிரி ஊடு எங்க இருக்கு? இந்த தெருவுல கடைசி விடுங்க, நீ முன்னாடியே போ, நான் பின்னாடியே வாரேன். ஓஹோ, என்னத்துக்கு? அட பணம் கட்டண, வேற எதுக்கு இல்ல. அது கணக்கு உள்ள பாத்தேனோ அந்த மூட்டை
3 நாளா வந்து வீட்டுல சமைச்சாங்க. வீட்டுல சாப்பிட்டு 3 நாளா ஆகுதுன்னா எனக்கு எம்மை பச்சை குழந்தைலாம் இப்ப நாடகம் பார்க்கறது அதிசயம் தான் அதெல்லாம். இந்த வயசுல நாடகம் அதிசயத்தை காட்டணுமா? திரும்பி பாரு அதிசயத்தை. தம்பி நான் வீட்டுல சாப்பிட்டு 3 நாளா இருந்தேன்ல, யாரு கேட்டியா? இல்ல எனக்கே பொண்டாட்டிக்கு சின்ன இதுதான். கூட்டுல பொண்டாட்டிக்கு சின்னதுல பாக்குறோம் என்ன நினைப்பாங்க? அதை சொல்லவே இருக்கு. ஐயோ அது பெருசு இல்ல, எனக்கே பொண்டாட்டிக்கு சின்ன ஒரு சண்டை. சண்டை எதுல நடக்கும்? குடும்பத்துல சின்ன இடமா பெரிய இடமா அது வேற ஒண்ணும் இல்ல. சரி நம்ம ஒரு நாடகத்துக்கு போறோம். சரி பொண்டாட்டிக்கிட்ட பேசணும். என் பொண்டாட்டிக்கு ஒரு செல்லுன்னு வாங்கி கொடுத்தேன். சின்ன சண்டையா பெரிய சண்டை கேட்கிறான். பேரு கடை பரவாயில்ல. எம்ம விவரமா இருக்கான வேலை பாக்குறாங்க. என்ன காரணம் சொல்லு? எல்லாம் செல்லு பண்ற வேலை ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, இவங்க சும்மா இருந்தாலும் செல்லு காட்டி கொடுக்குது உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சின்ன சண்டையா பெரிய சண்டையாங்கிறான், இல்ல கீழ் சண்டையா மேல் சண்டையாங்கிறான். என்ன விவரமா இருக்காங்க. ஆமா ஆமா, சித்த மாதிரி எனக்கு முன்னாடி சின்ன ஒரு மன வருத்த சண்டை வந்தது. சரி எதனால வந்தது கேளு. சரி நாடகத்துக்கு போறோமே, அப்படியே பொண்டாட்டிக்கு ஒரு செல்லு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். என் பொண்டாட்டி செல்லு வந்து சாமா செல்லு. அது என்ன செல்லு? சாம்சங்கா. ஓ சாம்சங்கா. நீங்க எல்லாம் படிப்போம். சாம்சங் செல்ல இவரு எப்ப பண்ணா இருக்கானோட என்ன விட 3 ஓரமா இருக்கானோடா. புள்ள பசங்க கூட விவரம் சொல்லி கொடுக்க முடியல. சாம்சங் தான் எனக்கு நானே. ஓ சாம்சங்கா, சங்குன்னு சொல்லக்கூடாது. என்ன சாம்சங் செல்லு. என் பொண்டாட்டி செல்லு இருக்குல்ல, இம்மா மசூருமா. அப்படியே என்னது? என் பொண்டாட்டி செல்லு இம்மா மசூருமா. என்ன அகலமா செல்லுடா வந்து எனக்கு ஸ்பீட் பெருசு. என் முன்னாடி செல்லு இருக்க தொட்டா பொட்டாரு தொறக்கும். அப்படியே டச்சு செல்லு தம்பி. என் பொட்டாடி செல்லு டச்சு செல்லு. அப்படியே தடவை விட்டா சரியா போச்சு. தடவுனாவே முடிச்சு செல்லு. ஆனா என் செல்லுன்னு கேட்கலையா? என் செல்லு ரிலையன்ஸ். நானும் ஓடி பாக்குறேன், உண்டியாந்து பாக்குறேன். என் ஊர்ல பைபாஸ் போட்டுக்கலாம் இப்படி போய் கூட பார்த்தேன். சுத்தமா டவரே கிடைக்க மாட்டேன். இல்லன்னா முருகம்பரத்து மேல ஏறி நின்று போட்டு வைக்கிறேன் தெரியுமில்ல. ஆனா நான் தான் செஞ்சேன். சரி நம்ம நாடகத்துக்கு போறோம்னு முந்தா நாள் ஜெயகுண்ட வந்து நின்றுக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு போன் பண்றேன். என் பொண்டாட்டி செல்லிக்கிட்ட பேசுது. எப்படி பேசுது? நீங்கள் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் இப்பொழுது வேறு ஒருவருடன் தொடர்பு கொண்டு உள்ளார். சந்தேகம் இப்பதான் பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு வந்தோம். அது கூட எவ கூட தொடர்புல இருக்காங்க. மனசு ரொம்ப வலிக்குது. என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணி இருக்கிறான். யார் செல்லிய முன்னாடி பேசிட்டு எப்படி பேசுது? நீங்க தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர். கட்டின புருஷன் இல்ல, அப்பப்ப வந்து போற வாடிக்கையாளர். சரி நீங்க தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர் இப்போது சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார். அவன் முடிவு பண்ணிட்டா. இந்த கம்யூனிட்டி இன்னும் திருந்தவே இல்ல. இவன் பழைய மாதிரியே சரியா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவன் நாடகத்துக்கு போகல. இவன் எங்க செக்ரட்டரி செவனும் ஒண்ணு கிளம்பிட்டானே. பத்தரிச்சு திருப்ப வச்சு என்ன கொள்ளுறேன் பக்கமா பேச வந்தா பண்ணுறேன் அடி வெள்ளும் பண்ணுறேன். அந்த கிளி ஓங்கட பூ பண்ணுதடி அச்சு பக்க பச்சரிசி அள்ளி கலப்பா அத்த மக உங்கட கிளி கலப்பா. எனக்கு உண்ட பார்த்தேன் மோதலா நான் தூங்கவில்லை. அடி ஏண்டு உள்ள நான் தூங்கவில்லை. அடி ஏண்டு உள்ள சாதா செல்ல வச்சுக்கிறது இல்ல.
எல்லாம் டச் செல்லு தான். என்ன சொல்ல எழுந்தெல்லாம் பட்டம் இல்ல யாரா இளைஞரு? இவெல்லாம் இளைஞர் தானே? ஆமாமா எப்ப 16 வயசு ஆகுது. டச் செல்லு எல்லாம் 13பா 16 இல்ல 13. அப்பா சொல்லிட்டார் உனக்கே 14 அவங்க என்ன வயசுன்னு கேட்கிற? அவளுக்கு அப்படியான உள்ள பித்த நடந்த 46 பித்த நகர் மண்டியில முடி விட்டுட்டு கரெக்டா சொல்லிட்டாரு. கரெக்டா வச்சு சொல்றாரு. என்னமோ கடைசி இதை சொல்றாங்க. ஏதோ போய் அலைஞ்சு பண்ணுவோம். அலைஞ்சு பார்த்து பண்ண பிறகு ஏன் சொல்றேன்னா இப்ப பாத்தீங்கன்னா யாரும் சும்மா இருக்கிறதே இல்ல. எல்லாம் டச் செல்லு கேமரா செல்லு. சரி அது இப்ப கொரோனா காலத்துல ஆன்லைன் கிளாஸ் வேற. எல்லாம் பெத்தவங்கள பிள்ளைக்கு செல்லு வாங்கி கொடுத்தாங்க. ஏன் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நம்ம கஷ்டப்பட்ட பரவாயில்ல, ஆமா நம்ம பிள்ளைகள் படிக்கணும் செல்லு வாங்கி கொடுத்தாங்க. சரி செல்ல வச்சு என்ன பண்ண நினைக்கிறேன்? செல்ல வச்சு படிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம், கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரு ஒரு காலத்துல இந்த உலகத்தையே ஒரு கைக்குள்ள அடைக்கலன்னு சொன்னாரு. ஆமா அதுதான் செல்லு. அப்போ அவர் சொல்லும் போது என்னடா நல்ல பைத்தியக்காரன் நினைச்சாங்க. ஆமா ஒரு காமெடி நடிகர் இந்த அளவுக்கு ஒரு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உலகத்தையே அப்புறம் உள்ளதை நடக்க முடியும் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி இந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் செல்லு. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆமா இந்த செல்ல வாங்கி ஆன்லைன் கிளாஸ்ல அக்கேஷன் போட்டு கூட சரி. ஓஹோ எல்லாம் படம் பாக்குறாங்க. என்ன படம்? எம்ஜிஆர் படமா சிவாஜி படமா? பார்த்தவங்க எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் பார்த்தா பரவாயில்லையே. உன்னை பாக்குதான் நீக்குலகம் நடிச்ச படம் பாக்குறாங்க. அது நீக்குலகம் பணமத்துக்கு பாதி இருக்கான்னு அம்மா பசங்களுக்கு என்னது படத்துல பேச்சே இல்ல, எல்லாம் ஆக்சிடென்ட் மட்டும்தான். என்னது ஆரம்பிக்கும் போதுதான் எஸ். சரி அப்புறம் நோ தான். எல்லாம் கடைசி வெளியே நோ தான். நொந்தே போட்டுதான் தம்பி. இது அதுக்குள்ள முடியல முடியுது தம்பி. எங்க ஊர்ல பொருத்தக்காரன் இல்ல, இந்த படத்தை ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். குளத்துக்கு தண்ணி பிடிக்க போறவங்க, குளிக்க போறவங்க, சோப் போட போறவங்க எல்லாம் பார்த்தாங்கல்ல. எல்லாம் அப்பங்கார்ட்ட போய் சண்டை போடுறாங்க. இவனை போடுறாங்க. இருக்கட்டும், உங்களுக்கு வேலை முடிச்சா சரி. எல்லாம் அப்பங்கார்ட்ட போய் சண்டை போடுறாங்க. சரி உன் புள்ள சரியில்லை. சரி பொறுத்தாங்க நமக்கு போக முடியல. போனாங்க சரி சத்தம் கேட்குது. உன் புள்ள சரியில்லை கல்லிக்கிறியா இல்லையா அப்படின்னு பெத்தவன்ட்டு அப்ப ஊருக்காரங்க சொன்ன உடனே அப்பங்கார்ட்ட வேக வந்துச்சு. ஆமா நம்ம புள்ள அப்படி செய்யலான்னு நேர வீட்டுல அருவாளை எடுத்துக்கிட்டு புள்ளைய வெட்டுறதுக்கு ஓடுறான். வெட்டுனாலும் வெட்டி போடுவாரு. ஆமா போய் கொரட்டக்காரங்க போய் வெட்ட போன மாதிரி அப்பங்காரன் இந்த அப்பங்காரோட படத்தை பார்த்துட்டான். அருவாளை கீழே போட்டுட்டு தம்பி செல்ல சிங்க கூடு உம்மன் தெரியுமா, நம்ம பெசு பெசமா தெரியுமா, ஏன்னா அந்த மாதிரிலாம் இருப்போம். அடி பட்டாம் பூச்செடி, அடி பட்டாம் பூச்செடி, அடி பட்டாம் பூச்செடி, அடி பட்டாம் பூச்செடி, பல பல சிரிக்கிற கனபல கையா அப்பெல்லாம் மண்ணு பார்க்க போவாங்க. சரி ஊர்ல உள்ள பெரியவங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆமா இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போவாங்க. சரி அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போன நல்ல குடும்பம் கட்ட குடும்பமா அப்படின்னு பொண்ணு பார்க்க போவாங்க. சரி இப்படிதான் பாத்துக்க. பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி ஊர்ல உள்ள பெரியவங்க இந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போவாங்க. ஓஹோ எப்படி விசாரிக்க போவாங்க? பொண்ணு வீட்டுல இருக்கும், வீட்டுல 7 மணி கேட்பாங்க வாசல் நின்றுட்டு. சரி அந்த காலத்து பொண்ணு போல சொல்லுது. சரி எப்படி சொல்லுது? நீ வீட்டுல 7 மணி கேட்க தம்பி ஆங்கில
அந்த காலத்துலடா இப்போதான் காயம் இல்ல அப்ப பொண்ணு உள்ள யாருமா யாரு மாமா வாங்க மாமா யாருங்க அப்பா இல்லமா ஐயோ வாங்க ஐயோ வாங்க மாமா காபி சாப்பிடுறீங்களா ஓஹோ. மாமா டீ சாப்பிடுறீங்களா ஆ. நீங்க சாப்பிடலாம் போகணும் ஆ, அப்படி எப்போ பொண்ணு சொல்லுது அப்பா அந்த காலத்து பொண்ணு சரி. அப்பா இப்பதான் இருந்தாரு ஆ, அந்த கீழே படுவது வரையும் போயிருந்தாரு ஆ, அந்த ஊரால பெரிய பிரச்சனை இருக்கு ஆஹா, ஆமா ஆ, அது கீழே படுவது வரையும் போயிருந்தாரு ஆ, அப்பா இப்ப வந்துருவாங்க ஆ, நீங்க உட்காருங்க நீங்க ஆ, அப்படின்னு சொல்லி எப்பூல பொண்ணு சரி. எப்பூல பொண்ணு அப்போ உள்ள பொண்ணு. அந்த காலத்து பொண்ணு ஆ, 2025 பொண்ணு வீட்டுல இருக்கு ஆமா. இப்போ வந்த பொண்ணு இப்போ வந்த பெரியவங்க வீட்டுல யாருமே கேக்குறாங்க ஆ, இல்ல சத்தியமா இந்த ஊர்ல இல்லைங்க இந்த ஊரை நீக்கி ஓஹோ. ஏன் ஆ, காலைல வெளியே போகணும் போலாம் ஆ, எல்லாம் விளக்கு மாத்தத்துக்கு டிக்கெட் நான் பார்த்த உடனே வெளியே நடந்து போகணும் தம்பி இப்போ உள்ள பொண்ணு வீட்டுல இருக்கு ஆ, 2025 சரி. இப்போ வந்து பெரியவங்க வீட்டுல யாருமா கேக்குறாங்க ஆ, இப்போ உள்ள பொண்ணு பதில் சொல்லுது எப்படி? எப்படி சொல்லுது ஆ, நீ வீட்டுல யாருமான்னு கேளு ஆ. ஏம்மா வீட்ல யாருமா? ஆ, பெல்லு 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 இருக்கிறேன். ஆ, நீ வீட்டுல யாருமானே கேளு ஏன்டா குழம்புறீங்க ஏம்மா வீட்ல யாருமா? ஐயா ஆ, பேர் சொல்லி கூப்பிடு ஏம்மா மின்னலு வாமா. உங்களுக்கு வராது பேர் சொல்லி கூப்பிடு ஏம்மா இந்திராணி. பேரே கிடைக்கணும் இன்றாங்க ஏன் உட்கார்ந்து ஏ உஷா, ஏ மல்லியா, சாந்தியில கூப்பிடு ஏ சாந்தி, ஏன் மதி சிறியில் கூப்பிடு ஏ மதி. வீட்டுல யாருமானே கேளு வீட்ல யாருமா? ஐயோ ஆ, ஐயோ ஏம்மா வீட்ல யாருமா? ஐயாங்கிறலோ என்னது இங்க வரு, இங்க கையை நீட்டிட்டு அங்க கால் உதறது. ஐயோ என்ன ஆச்சு? என்னடா கம்மியாச்சு என்ன ஆச்சு? வணக்கம். உங்களை போய் நான் சொல்லுவேனா ஆ, பொண்ணு என்ன காரணம் ஆ, உள்ள இருந்துகிட்டு இல்ல இல்ல இருக்குது ஆ. உள்ள வந்த பொண்ணு ஒரு கம்யூனிட்டி போய் காலை பிடிச்சி இப்படி இப்படி இழுத்து கிடப்பாங்க ஆஹா. இது அவங்களுக்கு போல சொல்றதா ஆ. இல்ல வெளில நிக்கிறவனுக்கு போல சொல்றதா சொல்றதா? அப்படி தெரியாம நடந்துக்கணும் ஆ, ஒண்ணும் இல்ல ஆ, அப்ப உள்ள பொண்ணு கல்யாணத்துக்கு போகுது சரி. நம்ம செட்டுக்காரன் நம்ம பாட்டு போட்டாரு எப்படி? யாரு ஆ, விளாங்குடி புச்ச பிள்ளை ஆ, பழனி என்ன பாட்டு போடுறாரு அந்த காலத்துல பொண்ணு கல்யாணத்துக்கு போகுது சரி. பாட்டு போட்டாங்க ஆ. எப்படி போட்டாங்க? வாராயன் தோழி வாராயோ பண பொண்ணு வாராயோ வாராயன் தோழி வாராயோ, மணப்பெண் தான வாராயோ. வாராயன் தோழி வாராயோ மனமேடை கொண்டு மரண வாழ திருவாடை வாராயோ வாராயன் தோழி வாராயோ, மணப்பெண் தான வாராயோ. ஏமா நல்லாதானே இருக்கு? என்னம்மா ஆச்சு? அப்பா, ஆ, அப்பா, என்னம்மா? நீ அம்மாவை போட்டு மூளையில போட்டு குத்தாதீங்கப்பா யாரு? எதுக்காகனா பிறந்து விட்டு பெருமையா புகுத்து வீட்டுல காட்ட போறமே அப்படி கத்துனா கத்தனா அப்ப உள்ள பொண்ணு சரி. 2025 பொண்ணு போகுது போகுது. நம்ம செட்டுக்காரன் அப்பயும் பாட்டு போட்டாரு எப்படி? என்ன பாட்டு போடுவாரு? இப்ப அவருக்கு அது இப்ப ஆசை ஆ, சொல்றியா மாமா ரூமு போடு ஓ ரூமாடாது வாய்க்கே வரல சொல்றியா சொல்றியாவா விவரமா கிடப்பு கத்துக்கிற முன்னே நானும் ஒத்திகைய பார்க்கணும் கத்துக்கிற உள்ள பொண்ணு விடவாட்டே
காட்டுது பொண்ணு ஐயா என்ன பாக்குது ஏன் பாக்குது ஊரை விட்டு போறாங்க ஓஹோ பழைய ஆளு வந்திருக்கிறாங்களா எந்த ஆளு ஓ பழைய ஆளா ஆமா ஊரை விட்டு போறோமே நம்மளுக்கு இது வாங்கி கொடுத்த வந்திருக்கிறாங்க கட்சி வாங்கி கொடுத்த வந்திருக்கிறாங்க நம்மள ஏத்துனவன் வந்திருக்கிறானா என்னத்த செல்ல ரீசார்ஜ் பண்ணவன் ஓஹோ அப்படின்னு சிலது நினைக்கும் சிலது நினைக்கும் நம்ம சொந்த பந்தம் வந்திருக்கா நம்ம அங்காளி பங்காளி வந்திருக்கிறாங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சிலது நினைக்கும் அடி என்ன கொடி உன்னை தேடி அடி ஆத்து மக்கா ஓடி அடி வந்து வாத்த போது வந்து நீ இருந்த அந்த மந்தார கொடி போல பூத்திருந்த என்னத்த நான் சொல்ல கண்ணால நீக்கல்ல என்னாத்து கரையோரம் அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போல அதிசாலி யாரும் இல்லை அது என்ன கொடி உன்னை தேடி தோக்கனா ஓடி வந்து வாத போது நீ இருந்த அந்த வந்த கொடி போல இருந்த கொடி உன்னை தேடி தோக்கனா ஓடி வந்து வாத போது அந்த வந்தார கொடி போல போட்டிருந்த என்ன சொல்ல கரையோரம் அண்ணாந்து நாம் உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போராதி கிடைச்சாலே யாரும் இல்லை கொடி போல போட்டிருந்த அவர தோட்டத்தில உடாது போட்டு வச்சேன் நீல பிடிச்சு வந்து ஆகாசமே கத்தனா பாயத்து வைத்த கைதியை தூக்க முகாந்த வரவரப்ப அதோடு பேசிடுவேன் நம்ம சொல்ல நினைச்சேன் மொத்தத்தான் சொல்லி முடிச்சேன் பாட்டு படிச்சு கட்டி முடிச்சு கொஞ்சம் போறேன் கொடி வாங்கி வச்சுதான் என்ன கொடி என்ன கொடி உன்னை தேடி அது நான் பார்த்த முறைகள் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யார் தெரியுமா? உண்மைதான் சொன்ன பெற்றெடுத்த தாய் தகவல் மட்டும்தான் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. என்ன காரணம்? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பட்ட கஷ்டத்தை நான் பிள்ளைகள் படக்கூடாது. ஆமா, ஏன் அவங்கதான் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா இது கூட பரவாயில்ல, ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரி, படிக்க வச்சோன்னா பார்த்தீங்கன்னா இவன் காலேஜுக்கு போவோம். காலேஜுக்கு போனால் சும்மா போக மாட்டான். என்ன பஸ்ஸில் போனால் கூட்டமாக இருக்கும். ஆமா, உள்ள தொங்கிட்டு போவேன். அதில் நீ கீழே வந்துடுவானு இன்னமும் தெரியலன்னு பெற்றவங்க வண்டி ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் என்ன வண்டி கேளு, எல்லா வண்டி ஓட்டுறவன் பஸ்ஸு புலவில் இருப்பான், ஒன்று தேடு புலவில் இருக்கும். அதுதான் எமகா பல்சர் பல்சர் R15 R15. ஏப்பா எப்படி நீ எந்த பாய் பாயிறிய வயசுல என்ன பாய பாயிரியோ யாரு கண்டா? எனக்கெல்லாம் முன்னும் தெரியாதுங்க. படிக்கிற முடியும் பச்சை பிள்ளை மீதெல்லாம் கிடந்தா கீழே கொண்டா இந்த டிவிஎஸ் பிட்டை வச்சுட்டு செவனதெல்லாம் கிடந்தா. உங்களுக்கு எல்லா விவரமும் இப்ப தெரியுதுடா. பிள்ளைகள் காலத்துக்கு போறாங்க, வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. வண்டி இருக்குல்ல, வண்டி பற்றினா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான். வண்டி வந்து கம்மி விலை வண்டியே கிடையாது. அப்படி வண்டியை வாங்கி கொடுத்து வண்டிக்கு பெட்ரோலும் போட்டு உனக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்து இவன் காலேஜுக்கு போக சொன்னா, இவன் வண்டியில போகும்போது
போன் வரும். எப்படி போன் வந்தா நிப்பாட்டி பேச மாட்டான். ஏன் 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 அவனுக்கு எவ்வளோ குறைச்சல் வந்துடும். வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதே பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுத்து இப்படி காயில வச்சுக்கிட்டு ஹலோ 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 இதே வந்துட்டேன் இதே வந்துகிட்டே இருக்கிறேன் இப்போ வந்துட்டா மாப்பிள்ளன்னு யாருட்ட ஏத்தா மாதிரி மண்ணுலாரி வரும் உள்ள விட்டு ரெண்டா கிழிச்சு நடக்கிறான். வந்துட்டான் யாருக்கிட்ட சொல்றான்? சொல்றான் அவன் நேரம் எமங்கிட்டே பேசிக்கிட்டு இருந்துக்கிறான். இது ஏன் சொல்றேன்? சிரிப்பதற்காக சொல்லல, இருக்கிற மக்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா எவ்வளவு நாள் செக்ஸ் பேசலாம், யாருக்கும் தெரியாது இல்ல. எல்லாம் பசங்க நம்ம ஓரமா இருக்கிறாங்க. நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பைபாஸ் போற போட்டானோ எல்லாம் சர்ற புடுன்னு. என்ன பெத்தவங்களை யாரும் எந்த பிள்ளைகள் நினைச்சு பாக்குறதே இல்ல. ஏன்னா அந்த மாதிரி இப்ப போயிடுச்சு காலம். இது செல்லு வந்ததுனால இது கூட பரவாயில்ல. இந்த செல்லு வந்ததுனால அப்பா பிள்ளைகிட்ட பேசுறது இல்ல, புள்ள அம்மா கிட்ட பேசுறது இல்ல, அம்மா புருஷன்கிட்ட பேசுறது இல்ல. ஏன் ஆளுக்கு ஒரு செல்லு. குடும்பத்துல 4 பேருக்கு ஒரு சொல்லு. 4 பேரும் வீட்டுல பேசிக்கிட்டே இல்ல, என்ன செல்ல வச்சு பாத்துக்கிட்டு இருக்குவோம். இதனால என்ன ஆகுது இப்ப இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மன அழுத்தம் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. மன அழுத்தமா பிரஷர். என்ன காரணம்? மனம் விட்டு யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு கஷ்டம் பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, ஏன் மனசு ஆறிடும். இப்ப அந்த மாதிரி ஆகுறதே இல்ல. இது கூட பரவாயில்ல. இப்ப எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நடக்குது, பாலியல் சீண்டல் நடக்குது. 2 வயசு புள்ளைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? மனம் விட்டு பேசாததுதான். அம்மாக்காரங்க பிள்ளைகிட்ட பேசணும். பிள்ளைகிட்ட குட்டேச்சி எது பேட்டேச்சி எதுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் பிள்ளைகள் வந்து மனம் விட்டு சொல்லணும். இந்த மாதிரி செய்யறாங்க. பிள்ளைகிட்ட பேசவே என்ன பண்ணணும்? இவங்க நம்ம சொன்னா அப்பாக்காரங்க தப்பா எடுத்துப்பாங்களோ, அம்மா தப்பா எடுத்துப்பாங்களோ. இந்த மாதிரி செல்லால நாடு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இது மாதிரி இல்லாமல் இருக்க வேண்டும் தெரிந்து கொண்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் தடிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ள ஒண்ணு ஐட்டம் இருக்கா இல்லையா? ஐட்டமா இருக்கா? சூப்பர்னா சூத்தே இருக்காங்க. நம்ம சூப்பர் போவோம். பொம்பளை என்ன? ஓஹோ வந்திருக்கா? பொம்பளை பிள்ளை வந்திருக்கா? வரல நினைச்சுக்கிட்டு இருக்கிற வந்திருக்கு. ஒரு உண்மை கதை சொல்ல பாருங்க. உண்மை கதை. இந்த பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கு என்ன தம்பி ஃபேமஸ்? என்ன காரணம் சொல்லு? கட்டிங்க 35 ரூபா, கோட்ரு 50 ரூபா. இது 2 தான் ஃபேமஸ். என்னத்துக்கு? பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும். அட போன மாசம் என்ன பண்ணேன், காரைக்கால் பக்கம் நாடகத்தை போயிருந்தேன். காரைக்கால் பக்கம் பேக்குக்கு பாதுகாப்பு நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன். ஆமா, டான்ஸ்காரப்புல பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே நான் ஒண்டிதான் இருக்கிறேன். நான் மட்டும் தான் நிக்கிறேன் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்ல. வேற யாருமே இல்லை, நான் மட்டும் நின்றுட்டு இருக்கிறேன். எல்லாம் நம்ம நாடுகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எய்க்கா மாதிரி ஒயின் ஷாப் வந்தது இல்லை. ஏன்னா கட்டிங்க 30 ரூபா இல்லை, எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டாங்க. எல்லாம் 2 பாட்டில் கோட்டரை அடிச்சுட்டு 2 கோட்டரை பையில சொருவிட்டு பக்கத்து ஊர் நாடகத்துக்கு போயிட்டோம். அங்க நல்ல சாப்பாடு. எங்க இந்த ஊர்ல எப்படி சாப்பாடு சிறப்பா இருந்ததோ அதே மாதிரி அந்த ஊர்ல சாப்பாடு சிறப்பா இருந்தது. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? கோழி குழம்பு வச்சிருக்கிறாங்க. கோழி வறுத்து வச்சிருக்கிறாங்க. மீன் குழம்பு வச்சிருக்கிறாங்க. மீன் வறுத்து வச்சிருக்கிறாங்க. முட்டை இருக்கல, முட்டை இந்த 30 முட்டை அப்படி அவிச்சு வச்சிருக்காங்க. சாப்பாடு தடபுடலா இருக்கு. இது நடந்த உண்மை சம்பவம். நடந்த உண்மை சம்பவம். அது தடபுடலா இருக்குது. நாங்க பக்கத்து ஒரு நாடகத்துக்கு போனோம்ல, நாங்க சாப்பிட போய் இலைய போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஊர் நாட்டமா இருக்காருல்ல, எந்த ஊரு? பாடு காரைக்கால் பக்கம் நாட்டமா இருக்காருல்ல. இந்த கறி மீன் முட்டை வாங்கி கொடுத்தாரு பேரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே அவரு 4 ஓட்டை உள்ள வச்சுக்கிட்டு அவர் சாப்பாடு பரிமாறு வராரு. எப்படி வராரு? வேட்டிய மணியை பிடிச்சுக்கிட்டாரு. என்னடா இது, நான் மணி 10 ஆக போகுது, இன்னும் நாடகம் ஆரம்பிக்கல, ஒன்னும் ஆரம்பிக்கல. நாடகங்களுக்கு எப்படா சாப்பாடு போடுறது அப்படின்னு இப்படியே ஆடிக்கிட்டே வராரு. நாங்க இலைய போட்டு உட்காந்துருக்கிறோம். இங்க இலை மேல வச்சு மிதிக்கிறாரு. நாங்க இலைய போட்டு கழுவுறது. திரும்பவும் போய் போதையில அப்படியே ஆடிக்கிட்டே வர்றது. இப்படி எவ்வளவு நடந்துட்டு தம்பி.
ஒரு வழியா இலைய கழுவி சாப்பாடு போட்டாச்சு. சாப்பாடு போட்ட உடனே அவருக்கு எடுத்த மாதிரி இந்த வர்த்தகரி வாலி வந்து இல்ல, இந்த வர்த்தகரி வாலியா அவரு பார்த்துட்டாரு. இந்த வேட்டிய தலை விட்டு கட்டியிருந்தாருல்ல, இப்படியே ஆடிக்கிட்டு கிடந்தாருல்ல, இவர் என்ன பண்ணாரு, இந்த வேட்டிய மண்ணு ஒட்டுதுன்னு தொடக்கி மேல தூக்கி கட்டினாரு. நான் உண்மை அது அந்த ஊர் நாட்டாமகாரு டவுசர் போடல, என்ன போடல, அந்த ஊர் நாட்டாம டவுசர் போடல. அந்த அளவுக்கு விரமிக்கம் இருக்கு. விரமிக்கம் தெரியுமா, எப்படி அந்த கல்லுகளை எல்லாம் கல்லுகளையா ரெண்டு முட்டுக்கு நேரா கல்லுகளை செய்யணும்னா அது பெட்டில செய்யணும்னு கிடக்காது பெட்டில. இப்படி என்ன பண்றாரு, போதையில அப்படியே போதையில ஆடி வந்தாரு பாரு. இது ஆலியமணி மாதிரி ரெண்டு முட்டிக்கு நேரம் இடிச்சுக்கிட்டு டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங்னு இது வெட்டில விளையாண்டு இந்த கட்டுக்களையும். இவர் என்ன பண்ணாரு, இந்த வர்த்தகரை வாழை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் போகல, ராமத்தே வராரு. என்ன காரணம், இவனுக்குதான் உருவம் பெருசா இருக்கு, இவன் முந்தி அடிச்சு சாப்பிடுவானோ எதுவும் நினைச்சுக்கிட்டு இந்த வர்த்தகரை வாழை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து இப்படி குத்துக்கால போட்டு உட்கார்ந்தாரு பாரு. இல்லையா ஒரு கல்லுகளையும் இலையில வந்து குஞ்சு விட சொல்லணும், இலையில வந்து குஞ்சு விட சொல்லணும்னு இவர் என்ன பண்ணாரு, இந்த வர்த்தகரை எடுத்து இலையில வச்சு தம்பி சாப்பிடுங்கிறாரு. நான் வெந்த கறியும் பார்க்கிறேன், வியாபார கறியும் பார்க்கிறேன். இந்த ஆளு வெந்த கறியை சாப்பிட சொல்றானா இல்ல வியாபார கறியை சாப்பிட சொல்றானான்னு இந்த கப்பு இருக்குல்ல, கப்புல சூப்பை வச்சு தம்பி சூப்புங்கிறாரு. நான் சூப்புங்கிறேன், நீ சப்புங்கிற, அவர் சூப்புங்கிறாரு. அந்த ஊரை சாப்பிடாம பட்னியை கிடந்து தம்பி. அந்த மாதிரிலாம் சிலது இருக்கும்ல. ஆடல் அழகி அப்படியே சுந்தரி இன்று இரவு சிறப்பான முறையில் நடிப்பு சுமந்து நடிப்பு நாயகன் சட்டமாக வெற்றி கொண்டு வருகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜமன்னார்குடியை சேர்ந்த துறை முருகேசன் அவர்களும் அவருக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்று கொண்டு வருகின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆர்வ சகோதரி ராம தமிழ் லதா அவர்களும் இணைந்து வருகின்ற ஹரிச்சந்திர என்னும் மயிலான நாடகம் இன்று இரவு சீரும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. எங்கள் நாடகத்தை பார்த்து நல்ல ஆதரவு தரப்பட மிக தாழ்ந்த கட்டுவிடுகிறோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். எங்கள் நாடக துவக்கம் 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 துவக்கம். அது மட்டும் இல்லாமல் ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய பேர் ஒளி இடத்துக்கு சென்று தகர தப்பாவும் என்னடப்பா தங்க கோப்புகள் வாங்கி வந்த பொட்டுக்கோட்டையை சேர்ந்த மதுஸ்ரீ அவர்களும் மதுக்குரை சேர்ந்த சென்னையை சேர்ந்த போதிமணி அவர்களும் இங்கு டாஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறாங்க. சேர்ந்த கோவில் உங்களுக்கு பப்புனாக நடந்து கொண்டு இருக்கிறது கொண்டு சிறப்பான முறையில் ஒளி ஒளி எப்படிதான் நாடகத்தில் அமைக்க வேண்டும் என்று மிக மிக சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பெருமையா பாட்டா சரி என்ன வாழ்த்தி ஆமா பெருமையா ஆமா எனக்கு யாருமே பாடுறது கோகுல்னா யாருன்னு காட்டணும் இல்ல, கோகுல்னா யாருன்னு காட்டணும் இல்ல, பாடுங்க பாப்போம். குற்றம் பொருடவன் வாழ்க்கையில் ஒரு வேலை தானே நடக்கல என்ன, எல்லா வேலையும் நடந்துட்டு அது ஒன்றுதான் நடக்கல என்ன. சிறப்பான முறையில் போலி விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அருமை என்ன விழாங்குடியை சேர்ந்த பழனி அவர்கள் சிறப்பான முறையில் இங்கு பிச்சப்பிள்ளை ஆடியோ சிறப்பான முறையில் ஒளி விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். சிங்காரங்கெட்டு சம்சாரம் ஏதி கோடி தங்கம் சம்சாரம் ஏதி கோடி. அவன் சொன்ன நான் பாட சொல்லி இது உனக்கு தேவையா? அடுத்தபடியாக டான்ஸ், அடுத்தபடியாக காமெடி, அதன் பிறகு கதை ஆரம்பம் 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 ஆரம்பம்.
ஆலோலம் குரல் காட்டி வந்தே அறுபுடத்தே சேனோடு தன்னை சினம் மீது வைத்திட்ட சிங்காரி தன்னை சிங்காரி காலோடு கால் சேர்த்து அருளாக போக கதவை செய்தான் அது பாலோடு சேர்த்து வழங்கோ தித்திக்கும் வெண்புறவே இவள் அல்லவா இதய ராணி அல்லவா இதய ராணி என் இதயத்தை கவர்ந்திட்ட அற உள்ள அல்லவா இதய ராணி இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள அல்லவா இதய இதயத்தை கவர்ந்திட்ட அற உள்ள இதயத்தை கலந்துட்ட அழகுள்ள துடிக்கும் கரங்கள் அணைக்குதே துடிக்குது கரங்கள் அணைக்குதே நெஞ்சம் துடிக்குது வெள்ளம் மரபாக சிறப்பாக வாழும் ஒரு காலமே சிறப்பாக வாழும் அமர்ந்து கழவுள்ள பேரி இவள் அல்ல பாதிரைய ராணி ராணி